26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரே தேதி தான், அவங்களுடைய கூட்டு எண்கள் ஒரே இதில் தான் வரும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இல்லையே சார். இதுக்கு என்ன சார் காரணம்? நீங்கள் எலான் மஸ்க் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். பட் எலான் மஸ்கோட பணத்தையும் வெளி தோற்றத்தையும் இல்லைனா அவருக்கு இருக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அவரை விட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஒருத்தர் பணமே இருக்காது, பட் எனக்கு போதும்னு நினைப்பாரு. அவர்கிட்ட போய் நீ அவனை மாதிரி இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? அவனோட ஊர் வேற, என்னோட ஊர் வேற, நான் போக வேண்டிய தூரம் வேற, அவன் போக வேண்டிய தூரம் வேற அப்படின்னு முடிச்சிருவாங்க. இதே நமக்கு இந்த புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு ஆல் ஆஃப் அ சடன் சேஞ்ச் ஆகணும்னு நினைப்பாங்க. அது நடக்காமல் போகிறப்போ அவங்களே குறை சொல்லிப்பாங்க, இல்லைனா திட்டிப்பாங்க. பட் அது ரியாலிட்டி கிடையாது, நல்லதாக நடந்திருக்கும். எண்கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு அது நமக்கான விஷயங்களை நம்மை நோக்கி இருக்குது? நீங்கள் யார்ட்டோனா செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரே குவாலிட்டி இருக்குது. பட் அந்த குவாலிட்டியை வச்சு அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா, அது கூட பரவாயில்ல, எனக்கு நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லா ரூல்ஸும் பிரேக் பண்ணப்பட்டுச்சுன்னா பிரேக் பண்ணப்பட்டுச்சு. எல்லாரும் இன்க்ளூடிங் மீ இந்த பொய்த்து போனோம்னா பொய்த்து போனோம். உங்களோட ஹேபிட் என்ன, நீங்கள் எந்த கடவுள் கும்பிடுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போகிற போக்கில் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, அதெல்லாம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்சம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காக லைஃப் கோச் எஸ்பி மகேஷ்குமார் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க சார். பொதுவா எண்கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றுகிற சக்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை பத்தி பார்க்கும் பொழுது ஒரே தேதி தான் சார், ஒரே டேட் ஆஃப் பர்த் தான். அந்த டேட் ஆஃப் பர்த்ல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை. இந்த தேதியில நான் பிறந்திருக்கேன், இதே தேதியில ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு கிடைக்கிற அந்த செல்வாக்கும் அதே தேதியில பிறந்த இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கல. ஒரே தேதி தான், அவங்களுடைய கூட்டு எண்கள் ஒரே இதுல தான் வருது. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இல்லையே சார். இதுக்கு என்ன சார் காரணம்? இது சூப்பர் கேள்விங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. பட் நான் இதை எப்படி பார்ப்பேன், எனக்கு எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, நீங்கள் எலான் மஸ்க் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். பட் எலான் மஸ்கோட பணத்தையும் வெளி தோற்றத்தையும் இல்லைனா அவருக்கு இருக்கிறத மட்டும்தான் நம்ம பார்ப்போம். அவரை விட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியுமானா முடியும். நம்ம அதை ஃபோக்கஸ் நிறைய நேரங்களில் பண்ண மாட்டோம். நானும் பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ண மாட்டீங்க. ஸோ நிறைய பேரோட வெற்றி உங்களுக்கு தெரியும், அவங்க பின்னாடி பட்ட கஷ்டங்கள் அதை எப்படி அடைஞ்சாங்கிறத நம்ம கவனிக்க மாட்டோம். நீங்கள் கேட்ட கேள்வி, 2 பேர் ஒரே தேதி, ஒரே கூட்டுத்தொகை, என்னென்ன இருக்கோ எல்லாமே, நட்சத்திரம் எல்லாமே. பட் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அவங்க எப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்க, என்ன சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டிருக்காங்க, அது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இன்னொன்று பணத்தை மட்டுமே வச்சு, பொருளை மட்டுமே வச்சு நம்ம எடை போடுறோம் அப்படின்னா அது தவறு. ஸோ ஒருத்தவங்க இப்போ என்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குது, அந்த 1 கோடி ரூபா நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னா நீங்கள் நாளைக்கே பணக்காரன் ஆயிடுவீங்க, கரெக்டுங்களா? பட் என்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜ் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா, இல்லை உங்ககிட்ட ஒரு நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜ் நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களை மாதிரி பெரிய ஆள் ஆயிடுவேன்னா கிடையாது. நான் நீங்கள் கொடுத்தாலும் அதை கற்றுக்கிறதுக்கு இல்லை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் என்னால் முடியும். ஸோ இந்த தெளிவு நமக்கு இதை இங்கே அப்ளை பண்ணோன்னா புரிஞ்சிடும். ஸோ ஒரே தேதி ஒரே இது, 2 பேர் எப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்க ஒன்று. 2வது அவங்களோட எண்ணம் எதை நோக்கி போகுது. இப்போ அவங்க ஃபேமிலியில் பணத்தை குறித்து வளர்த்துருந்தாங்க, இல்லைனா பணத்தையும் குறித்து வளர்த்துருக்காங்க, சந்தோஷம் மகிழ்ச்சியும் குறித்து வளர்த்துருக்காங்கன்னா அது இல்லை. நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, நீ செல்வம்லாம் உனக்கு தேவையில்லை, நீங்கள் சந்தோஷமாக மட்டும் இரு அப்படின்னு வளர்த்துருந்தாங்க அப்படின்னா, எப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட நடைமுறையும் இருக்கும், அவங்களோட பயணமும் இருக்கும். ஸோ இதில் நம்ம யாரை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. ஸோ ஒருத்தர் பணமே இருக்காது, பட் எனக்கு போதும்னு நினைப்பாரு. அவர்கிட்ட போய் நீ அவனை மாதிரி இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? அவனோட ஊர் வேற, என்னோட ஊர் வேற, நான் போக வேண்டிய தூரம் வேற, அவன் போக வேண்டிய தூரம் வேற அப்படின்னு முடிச்சிருவாங்க. இதே நமக்கு இந்த புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதே கேள்வி நீங்கள் என்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா, எனக்கு நான் சரியாக பண்ணலையோ, நான் அவங்கள மாதிரி சம்பாதிக்கலையோ, அவங்கள மாதிரி அப்படின்ற எண்ணம் குழப்பம் நான் இன்றைக்கி இருக்கிற நிலைமையோட அந்த குழம்பி இன்னும் கீழே போயிடுவேன்.
பட் அவங்களோட டெஸ்டினேஷன் வேறு, என்னோட டெஸ்டினேஷன் வேறு, அவங்களோட பயணம் வேறு, என்னோட பயணம் வேறு. அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கலாம், எனக்கு வந்து மிதமான பணமும் மிதமான சந்தோஷமும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஸோ இந்த புரிதல் நமக்கு இருந்தால் யார் இண்டிவிஜுவலாக இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன தேவை அதை நோக்கி போகிறாங்களா போலையா, அதுவும் நம்ம எப்படி பார்க்கணும்னா நேற்றை விட இன்றைக்கி பெட்டராக இருக்காங்களா, இன்றைக்கி விட நாளைக்கு பெட்டராக இருக்கலாம், அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிடுவாங்கன்னா அந்த குரு பயிற்சி நடந்தாலும் சனி பயிற்சி நடந்தாலும் எல்லாமே மாறிடும். நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாண்டுருக்கீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் ஸ்டேட்டில் விளையாண்டுருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்லேருந்து நேஷனுக்கு போவீங்க, நேஷனலாக இன்டர்நேஷ்னல் போவீங்க. டக்குன்னு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் இன்டர்நேஷ்னலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு உழைப்பு நம்ம போட ரெடியாக இருக்கோமா, அந்தளவுக்கு நம்ம வந்து எஃபோர்ட் போட்டிருக்கோமா கவனிக்கணும். நிறைய பேருக்கு ஆல் ஆஃப் அ சடன் வந்து சேஞ்ச் ஆகணும்னு நினைப்பாங்க. அது வந்து நடக்காமல் போகிறப்போ அவங்களே குறை சொல்லிப்பாங்க, இல்லைனா வந்து திட்டிப்பாங்க. பட் அது ரியாலிட்டி கிடையாது. நல்லதாக நடந்திருக்கும், பட் அதை நம்ம பார்க்க மறந்துருப்போம். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 10 விஷயம் நல்லா நடந்திருக்கும், 2 விஷயம் நமக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும். அந்த 2 விஷயமும் உங்களுக்கு கிடைச்சிட்டா லாங் ரனில் உங்களுக்கு சரியாக இருக்காது, அதுக்காக கொடுக்காம இருந்திருக்கப்படும். பட் அது நம்ம அந்த ஹோலிஸ்டிக்கான வியூ நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனாலே நிறைய நேரங்களில் நம்ம வருத்திப்போம். சார் இப்போ இந்த எண்கணிதம் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அதுக்கு வந்து எங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரியான ஒரு விளக்கத்தை வந்து ஏன் ஒரே தேதியில் பிறந்தவங்களுக்கு அந்த விஷயம் ஒரே மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறது இல்லைன்றதை சொன்னீங்க. சரி, இந்த எண்கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு அது நமக்கான விஷயங்களை நம்மை நோக்கி இழுத்துட்டு வரும்? இது வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் நடக்கும். இந்த எண்கணிதம் வந்து நம்ம போன எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம், அந்த கொஷினோட ஆன்சரை கண்டினியூஷனாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கேட்டிங்க 2 பேரும் ஒன்று, அப்போ என்ன சிமிலாரிட்டி இருக்க போகுதுன்னா அவருக்கு இருக்க குணம் இவருக்கும் இருக்கும். அவருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது, அத்தாரிட்டினா இவருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் அத்தாரிட்டி இருக்கும். இவரும் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பு இருக்குன்னா இவருக்கும் இருக்கும். அவர் மேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கலாம், இவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கலாம். இவருக்கும் ஏபிசிடி தெரியும், அவருக்கும் ஏபிசிடி தெரியும். அது மாதிரி தான் அந்த பேசிக் குவாலிட்டிஸ் மாறவே மாறாது. இவர்னாலையும் வந்து அதிகாரப்பூர்வமாக சில விஷயங்கள் எடுக்க முடியும், இவர்னாலையும் அதிக முடியும். பட் அவர் எந்த ரோல் ப்ளே பண்ணுறாரு, அவரை எப்படி வளர்த்துருக்காங்க, எந்த குடும்பத்தில் பறந்துருக்காரு, அதை பொறுத்து இவங்களோட இன்டென்சிட்டி மாறும். ஓகேங்களா? மற்றபடி அந்த பேசிக் குவாலிட்டிஸ் மாறவே மாறாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யாரானாலும் சொல்லுங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், நீங்கள் வேணால் யார்கிட்ட வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரே குவாலிட்டி இருக்கும். பட் அந்த குவாலிட்டியை வச்சு அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஏதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், டேட் மட்டும் சொல்லுங்கள், அவங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். 4 சார். இந்த 4 வந்து சூப்பர், இந்த நேரத்துக்கு ரொம்ப முக்கியம். 4 வந்து எது பண்ணாலும் பெருசாக யோசிக்கணும், பெருசாக பிளான் பண்ணணும், பெருசாக எஃபோர்ட் போடணும், பெருசாக ஜெயிக்க முடியும். இவங்க வந்து சின்ன வட்டத்துக்குள்ளே இவங்களை சுருக்கிக்கக்கூடாது. ஓகேங்களா? 1. 2வது வந்து பெருசுன்னு போகிறப்போ பிரம்மாண்டம் இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். அந்த பிரம்மாண்டத்தையும் தாண்டி போகிறப்போ ஒரு கட்டத்தில் இவங்க லீகல் எத்திக்கல் சைடு நின்றுடணும். ஏன் லீகல் எத்திக்கல் சைடு நின்றுணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இல்லைனா உங்கள் ஊரளவுக்கு நீங்கள் ஃபேமஸாக இருக்க வரைக்கும் தான் உங்களோட கண்ட்ரோல். நீங்கள் ஊர்லேருந்து நேஷனுக்கு போகிறப்போ நிறைய பேர் வந்து என்னோடய ப்ராடக்ட்டும் எடுத்துக்கோங்க, எனக்காக மார்க்கெட் பண்ணுங்கள், இல்லைனா உங்களோட புகழை வந்து சில பேர் யூஸ் பண்ண போகிறாங்க. அப்போது நீங்கள் லீகல் எத்திக்கல் சைடு நிற்கலை அப்படின்னா எல்லாத்தையுமே கீழே கொண்டு வந்து விட்டுரும். நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதை விட கீழே கொண்டு வந்து விட்டுரும். அதே நீங்கள் லீகல் எத்திக்கல் சைடு நின்றுட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களை பெருசாக்கிட்டே இருக்கும். இந்த குவாலிட்டி எல்லாருக்கும் இருக்குமானா இருக்கும். ஸோ பட் இதை வந்து அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க, அது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரூட்ஸ் எப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது, யார் கூடலாம் பேசுகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. கண்டிப்பாக சார். இப்போ எண்கணிதம் அப்படிங்கிறது குறித்த ஒரு முழுமையான புரிதல் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சார், இப்போ நீங்கள் வந்து அஸ் அ லைஃப் கோச்சாக நிறைய பேரை சந்திச்சிருக்கீங்க. ஈவன் நிறைய பேருக்கான கவுன்சிலிங் செஷனாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கான விஷயங்களை சஜஷன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்கும் போது உங்ககிட்ட வந்த ஒருத்தங்க நீங்கள் சொன்ன விஷயங்களால் அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்திருக்கணும் சார். ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ண முடியும்? நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு மேம். இது வந்து நான் சேஞ்ச் பண்ணனால கிடையாது, நான் ஒரு டூல் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். நம்ம வந்து யாரையும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. இப்போ உங்கள் வாழ்க்கை மாற்றணும்னா நீங்கள் மட்டும்தான் மாற்றிக்க முடியும், என் வாழ்க்கையை நான் மட்டும் தான் மாற்றி. பட் ஒரு சின்ன கைடன்ஸ் இல்லை டூலாக நம்ம வந்து யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, அதை நம்ம சரியாக பயன்படுத்த ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக குழந்தை வந்து பிறப்பு வந்து தள்ளி போகுது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு குறை. ஸோ அவங்களுக்கு வந்து 45 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 45 நெருங்க போகுது. ஸோ அடுத்து வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு 1 இயர் மேக்ஸிமம் அது வந்து நம்ம வந்து மெடிக்கல் ஹெல்ப்போட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து அங்கே சார்ட் பார்க்குறப்போ சப்போஸ் வந்து அதுக்கு உண்டான 50-50 இருக்குது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து அவங்களுக்கு கன்வின்சிங்காக இல்லை. பட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக, அதாவது வந்து
விதிக்கப்பட்டதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா, அப்போது அவங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மற்ற விஷயங்கள்லாம் சரியாக இருக்க அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரு 1 வீக் கழிச்சு வந்து, நீங்கள் என்ன எனக்கு குழந்தை இல்லைன்றது நாங்கள் ஆல்ரெடி குழந்தைய எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் வந்து என்கிட்ட தேங்க் பண்ணாங்க. தேங்க் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து டைரெக்டாக சொல்லாமல் தத்து இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே வந்து கிளைண்ட் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோன்னு ரொம்ப முக்கியம். நம்ம கம்யூனிகேஷன் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. நம்ம சரியாக பயன்படுத்தினா அந்த இது நமக்கும் வந்து சேரும், நல்லது. ஸோ நம்ம சொல்ல அவங்க நான் எல்லாரையுமே ரெக்கார்ட் பண்ணிக்க சொல்லுவேன். நீங்கள் என்ன நம்ம பேசுகிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்க சொல்ல திரும்ப நீங்கள் கேளுங்க, உட்காந்து எழுதுங்க. நான் சொல்கிற விஷயம் கரெக்டு தப்பு ஓகே இல்லை ஃபுல்லாக நீங்கள் எழுதுகிறப்ப உங்களுக்கு கேட்க ஒரு கட்டத்தில் உங்களுக்கே புரிதல் வரும் அப்படின்னு. ஸோ 2 பேருமே வந்து அதை பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், அதுக்கு நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ யாரும் வந்து இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு. ஸோ நீங்கள் எப்படின்னா எடுத்துக்கலாம், விதிப்படி அப்படி எடுத்துக்கலாம். பட் விதியை மதியால் வென்றாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லை அவங்களுக்கு தேவையானதை பண்ணாங்கன்னா, இல்லை அந்த ஸ்டேட்டுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க, உடனே கிடைக்காது. பட் அந்த ப்ராசஸ்க்குள்ளே இறங்கிட்டாங்க. அது வந்து ஒரு 6 மந்த்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த சேஞ்ச் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு வந்து நான் அதை பண்ணியிருப்பேனா சந்தேகம். அந்த மனநிலை வந்து எனக்குமே வந்து உடனே நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். பட் அந்தளவுக்கு ஒரு அவங்க சேஞ்ச் ஆனது வந்து பை காட்ஸ் கிரேஸ். அது இப்போ இன்றைக்கி வந்து அவங்க ஆல் ஹாப்பி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஒரு பையனை பிடிச்சிருச்சு. அந்த பையனை வந்து பிடிச்சது வந்து அவங்க அம்மா அப்பாவும் நிறைய பக்கம் பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு தனியாக வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, பண்ணலாமா வேணாமா இந்த பையனை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து லேட்டாக பண்ணுங்கள், ஒரு 27-29 இயர்ஸ்க்கு மேலே பண்ணால் குட், அதுக்கு முன்னாடி பண்ண வேணாம். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க கிரிட்டிக்கலாக இருக்குது, இன்றைக்கி பண்ணால் உண்டு, இல்லைனா இந்த ஒரு 2 மந்த்ஸில் பண்ணால் உண்டு, இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்கள நான் எப்போயுமே பேச விடுவேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல, அந்த ஒரு நாள் நான் அவங்க கூட இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு. பட் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அந்த வைராக்கியம், ஸோ அந்தளவுக்கு கமிட்டடாக டிசிப்ளின்டாக, எனக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கும், அவங்க நான் பேச அவங்க வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா, அது கூட பரவாயில்ல, எனக்கு நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லா ரூல்ஸும் பிரேக் பண்ணப்பட்டுச்சு. எல்லாரும் இன்க்ளூடிங் மீ நான் பொய்த்து போனோம். பட் ஆனால் நான் சொன்னேன், இது வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க புரிஞ்சவங்க, நீங்கள் எப்போ கோவப்படுவீங்க, நீங்கள் எப்போ சந்தோஷப்படுவீங்க, நீங்கள் எப்போ எப்படி நடந்துப்பீங்க இப்படின்னு ஒருத்தவங்க கிடச்சி அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 29 இயர்ஸ்க்கு மேலே நடந்தால் குட் அப்படின்னு சொன்னேன். அந்த 29 மட்டும் இல்லையே தவிர்த்து மற்றதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதை விட நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு சோலார் ப்ளக்ஸ் சக்கரம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால் உணர முடிஞ்சது. அப்படி சொல்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் நான் தடுத்துருவேன், நான் தகர்த்துருவேன்னு சொல்லுதாங்க. அப்போ ஆப்வியஸாக வந்து இந்த பிளானட்ஸ் அலைன் ஆகும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் முடியாது. அவங்க வந்து பயங்கரமாக க்ரோ ஆகிருக்காங்க. ஐ ஆர் ஹாப்பி. அதுக்கு எனக்கு ஆச்சரியம் தான். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் வந்து ஏன்னா யாருமே வந்து இப்போ நான் சொன்ன விஷயத்த மீறி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ அதை மீறி அவங்க பண்ணாங்க, அதுக்கும் அந்த சக்ராஸ் அவங்களோட அந்த வைராகியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி இல்லைங்க 70% கணிச்சிட்டா ஹையஸ்ட், 20% நீங்கள் வந்து எப்படி வளர்க்கப்பட்டிருக்கீங்க, உங்களோட ஹேபிட் என்ன, நீங்கள் எந்த கடவுள் கும்பிடுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போகிற போக்கில் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் அக்குமுலேட் ஆகிட்டே தானே இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் கைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சும்மானாச்சும் ஒருத்தங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது, நாளைக்கு வருது, நீ அப்ளை பண்ணு, வா நான் உனக்கு ஃபில் பண்ணி தரேன்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அவர் ஃபில் பண்ணி அவரோட வாழ்க்கையே மாறி இருக்கும். ஆனால் இவர் வந்து வாங்கி கொடுத்து ஃபில் பண்ணி கொடுத்து போன்னு சொன்னது மட்டும் இவருக்கு அது மறந்து கூட போயிருக்கும். இது மாதிரி டே டு டே ஹேபிட்ஸில் போகிற போக்கில் 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும். ஸோ 100% சொல்ல முடியும்னா எனக்கு தெரியல, நான் தப்பாக கூட இருக்கலாம். பட் 70% சொன்னால் போதும். இந்த 70% எதுக்கு எடுத்துக்கணுன்னா ஒரு கைடன்ஸாக தான் எடுத்துக்கணும். பட் இதை மீறி நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஜெயிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி தான், அம்மா நினச்சாங்கன்னா ஒருத்தவங்க வாழ்க்கையை மாற்ற முடியும்னா அம்மா மாதிரி இருக்கிற அப்பானாலையும், அப்பா வந்து தாய்மானவர் ஆகிட்டா அவராலையும் மாற்ற முடியும். நீங்களே வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க, உங்களோட சோலார் ப்ளக்ஸ் சக்கரம் பயங்கரமாக ஆகிடுச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிருங்க மேம். அது யாரோ ஒருத்தர் மூலிமா உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக சார். உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி சார். தேங்க்யூ மேம். உங்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச வாய்ப்பு கொடுத்த
எல்லாருக்குமே நன்றிங்க. தேங்க்யூ. எடுத்து ஆடி வரும் வேலவா சூலத்தோட தாய் வருவா கூடவா ஆரெழுத்து மந்திரத்தை பாடவா உன் சந்நிதியை தேரெழுத்து சேரவா அழகே முருகா அருணை தருவாய். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.